நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்புக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு அமெரிக்காவுல. ட்ரம்ப்னோட கொள்கைகள அமெரிக்க மக்கள் நிராகரிக்கிறாங்களா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அமெரிக்க தேர்தல்ல ஜனநாயக கட்சிய கை ஓங்குது. அதாவது டெமோக்ராட்டிஸ் கை ஓங்குது. ஏன் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். 2வது ட்ரம்ப்னுடைய முக்கிய வரி சட்டம், அதாவது இந்த டாரிஃப் இன்னைக்கு ஒரு விசாரணைக்கு வருது. அங்க இருக்கக்கூடிய ஒரு உச்சநீதிமன்றத்துல இன்னைக்கு விசாரணைக்கு வருது. இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்க அரசியல் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு திரும்பிய பிறகு சொல்றேன். அவருக்கு எதிராக நடந்த முதல் பெரிய தேர்தல் களம் இது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதாவது முதல்ல அவர் வந்ததுக்கு அப்புறம், இப்போ 2வது டேர்ம் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் நான் பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல் களம் இதுதான். இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட எதிர்காலத்தையே மாத்த போகுது அப்படின்னு தான் சொல்றாங்க. அதாவது நேத்து நவம்பர் 4ஆம் தேதி நடந்த இந்த தேர்தலோட முடிவுல நம்ம பார்க்கும்போது, ஜனநாயக கட்சி அதாவது டெமோக்ராட்ஸ் பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்னுடைய குடியரசு கட்சிக்கு எதிரான பல முக்கிய பதவிகளை கைப்பற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ட்ரம்ப்னோட மிக முக்கியமான பொருளாதார கொள்கைகள், அதாவது ஒன்றான இந்த ரிட்டாலியேட்டரி டாரிஃப் அவர் போடுவார் இல்லையா, இந்த டாரிஃப் பாத்தீங்கன்னா இன்று அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு விசாரணைக்கும் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அதாவது இன்னைக்கு 5ஆம் தேதி. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஜனநாயக கட்சியோட வெற்றி என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். உண்மையா நேற்று நடந்த இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா, அடுத்த ஆண்டு வர இருக்கும் ஒரு மிட் டேர்ம் எலெக்ஷனுக்கு ஒரு முன்னோட்ட மாதம் எல்லாரும் இதை பாக்குறாங்க. இதுல ஜனநாயக கட்சி ஒரு பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா வர்ஜீனியா அப்படின்ற ஒரு மாகாணத்துல முதல் பெண் ஆளுநரா ஒருத்தவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா அபிகேல் ஸ்பான்பர்கர் அப்படின்றவங்க. இவங்க குடியரசுக் கட்சி வேட்பாளரான, அதாவது ட்ரம்போட கட்சி வேட்பாளரான வின்சோமியர் சிஎஸ் அப்படின்றவர் வீழ்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. வெர்ஜீனியாவுடைய முதல் பெண் ஆளுநரா இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸ்பான்பர்கர் பாத்தீங்கன்னா ஒரு முன்னாள் சிஏஏ உளவாளி அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க ஒரு சிஏஏ ஏஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ட்ரம்பை பத்தி பேசவே இல்லை. மக்களுடைய பொருளாதார பிரச்சனைகள், மலிவு விலையில வீடு, சுகாதார பாதுகாப்பு போன்ற கிரிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸை பேசியிருக்காங்க. இதன் விஷயமா தான் இவங்க மக்களின் கவனத்தை ஈர்த்து வெற்றி பெற்றிருக்காங்க சொல்லப்படுது. முதல்ல ஒருத்தவங்க ட்ரம்பை தாக்காமலே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். 2வது பாத்தீங்கன்னா, நியூயார்க் நகரத்தினோட முதல் இந்திய வம்சாவழி மேயரா ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அவர் பேர் என்ன பாத்தீங்கன்னா ஜோராம் மாம்தானி. இவர் பாத்தீங்கன்னா ஒரு 34 வயசான ஒரு இளைஞர். நியூயார்க் நகரத்தினோட மிக எளிய மேயராகவும் முதல் முஸ்லீம் மேயராகவும் மற்றும் ஒரு இந்திய வம்சாவழியை சேர்ந்தவர் அப்படின்னு இவர் சொல்றாங்க. வாடகை மற்றும் மளிகை பொருளினுடைய விலை உயர்வு, இலவச குழந்தைகள் பராமரிப்பு போன்ற ஏழைகளுக்கான திட்டங்களை இவர் முன் வச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இளைஞர்கள் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினுடைய வாக்குகளை இவர் அதிக அளவுல ஈர்த்து தான் வெற்றி பெற்றார்னு சொல்லப்படுது. ஸோ இவரும், அதாவது முக்கியமான மாகாணங்களான வர்ஜீனியா, அடுத்தது நியூயார்க், இங்க 2 இடத்துலயுமே மேயர் பதவியை ட்ரம்போட கட்சி இழந்தது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ட்ரம்ப்னுடைய விஷயங்கள், ட்ரம்ப்னுடைய எதிர்வினை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஜனநாயக கட்சியினுடைய வெற்றிக்கு பிறகு ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சோசியல் மீடியால, ட்ரூத்ன்றது அதாவது எக்ஸுக்கு அகேன்ஸ்டா அவர் கொண்டு வந்த அந்த ஒரு சோசியல் தளம் தான் அது. அதுல அவர் என்ன ஒரு வெளியிட்டிருக்காரு அப்படின்னாக்கா, நான் தேர்தலில் போட்டியிடல, அதனால குடியரசுக் கட்சியினர் தோல்வியை தழுவினாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. மேலும் அரசாங்கத்தினுடைய தொடர்ச்சியான ஷட் டவுன் பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு முக்கிய காரணமா நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொன்னார். அரசாங்கத்தை ஷட் டவுன் பண்ணது இவர் தான். ஆனா அந்த பில் பாஸ் பண்ண முடியல இப்போ வரைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போதான் இந்த ட்ரம்போட பீரியட்ல தான் கவர்மெண்ட் இப்போ வரைக்குமே ஷட் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதிக நாட்கள் அடிக்கடி ஷட் டவுன் பண்ணுவாங்க. ஆனா இவ்வளவு நாட்கள் கவர்மெண்ட் ஷட் டவுன் பண்ணது ட்ரம்போட பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெற்றிகள் ட்ரம்ப்னோட கொள்கைக்கு எதிரானதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது இப்போ ட்ரம்ப் 2 முக்கியமான மாகாணங்கள்ல படுதோல்வி அடைஞ்சிருக்காரு. இதை ஒரு மிட் டேர்ம் எலெக்ஷனுக்கான ஒரு மாதிரியாகவும் பார்க்கறாங்க. அரசியல் நிபுணர்கள் இதை எப்படி பார்க்கறாங்கன்னா, இந்த கேள்விக்கு 2 விதமான பதில அவங்க வைக்கிறாங்க. இது ட்ரம்ப் கொள்கையினுடைய நிராகரிப்பு அப்படின்றாங்க. அதாவது ட்ரம்போட கொள்கைக்கு மக்கள் கொடுக்கிற ஒரு பதில் அப்படின்னு சொல்றாங்க. வாக்காளர்களுடைய வெறுப்பு. முதல்ல பல எக்ஸிட் போல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, சுமார் 38% வாக்காளர்கள் ட்ரம்புக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பாத்தீங்கன்னா ஜனநாயக மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜனநாயக கட்சியினுடைய எழுச்சி இப்போ ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. வாக்காளர்கள் குழப்பம், அரசியல் பிளவு ஆகியவற்றை விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்க நடைமுறைவாதத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்க்கும்போது பொருளாதார தாக்கம். பொருளாதாரத்தில் என்ன மாதிரியான தாக்கம் வந்திருக்கு ட்ரம்போட கொள்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது, ட்ரம்ப் நிர்வாகம் கவனம் செலுத்திய குடியேற்றம் மற்றும் கலாச்சார பிரிவுகளை விட வாக்காளர்கள் பொருளாதாரம், வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்க்கை செலவு பற்றி அதிகம் கவலைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது ட்ரம்ப் கட்சிக்கு ஒரு பாதகமா அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இமிகிரேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா இழுத்து பிடிச்சாரு. சீப் லேபர்ஸ்லாம் உள்ள வர அளவுக்கு ஒரு பிளான் பண்ணாரு. அது இல்லாம அவருடைய பொருளாதார கொள்கைகள் என்ன ஆச்சு, இந்த டாரிஃபால என்ன ஆச்சுன்னா, உள்நாட்டுல விலைவாசி அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு ஹையர் பீப்புளுக்கு ஓகே. ஆனா அங்க இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள் மற்றும் நடுத்தரத்துக்கு கீழே இருக்கிற மக்கள் இது பயங்கரமா பாதிச்சுது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அவரு ஓட்டு இழுக்க நேரிட்டது அப்படின்றதும் ஒரு கருத்து
கருத்தை வச்சிருக்காங்க. இது ட்ரம்ப் கொள்கையோட நேரடி நிராகரிப்பு அல்ல அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. அதாவது நடுநிலை அணுகுமுறை என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெற்றி பெற்ற ஸ்பான்பர்கர் போன்ற மிதவாத ஜனநாயகவாதிகள், அதாவது ஒரு மாடரேட்டான டெமோக்ராட்ஸ் கட்சியில் இருக்கும்போது லெஃப்ட் விங்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய கொள்கையில இருந்து தங்களை விலகி கொண்ட பிரச்சாரம் வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க டைரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொதுமக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் தான் பேசினாங்க தவிர கொள்கையை வந்து கட்சியோட கொள்கையை பெருசா கொண்டு போய் வைக்காம பொதுமக்களோட பிரச்சனை பேசுனதுனால அவங்களுக்கு ஓட்டு விழுந்ததும் ஒரு சாரார் வந்து சொல்றாங்க. ஆனா நம்ம எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான 2 இடங்கள்ல வந்துட்டு ட்ரம்போட கட்சி படுதோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா மக்களோட மனநிலை வந்து மாறி இருக்கு. ட்ரம்ப்னுடைய அணுகுமுறை வந்து சுத்தமா சரியில்லைன்றதை அமெரிக்கர்களே வந்து உணர்ந்து தான் இந்த ஓட்டு வந்து இப்படி விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மாநில பிரச்சனைகள், அதாவது நியூயார்க் மேயரா வெற்றி பெற்ற மம்தானி என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் வந்து எதிர்த்ததை விட நியூயார்க் நகரத்தினுடைய வாடகை அப்புறம் போக்குவரத்து போன்ற உள்ளூர் பிரச்சனையை தான் அதிகம் பேசினேன். நான் சொன்னதுதான் ஏற்கனவே அவங்களும் அதான் பேசி ஓட்டு வாங்கினாங்க, இவருமே அதான் பேசியிருக்காரு. என்ன கிரவுண்ட் லெவல்ல பிரச்சனையும் அதை பேசி வாங்கியிருக்காங்க. அதுக்கான சொல்யூஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. சரி இவர் எதாவது வந்தா எதனா பண்ணுவார் அப்படின்னால மக்கள் வந்து அவருக்கு ஓட்டும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த வெற்றியில நமக்கு என்ன தெரியுதுன்னா, ட்ரம்ப் மீதான பொதுவான ஒரு அதிருப்தியை வந்துட்டு இங்கே காட்டுது அப்படின்னு சொல்லப்படும். வெற்றி பெற்றவர்கள் வந்து அமெரிக்காவுடைய பொருளாதாரம், வேலை வாய்ப்பு என்ற மையப்புள்ளிகளை வச்சு தான் வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லுது. சரி, இப்போ இது வந்து ஒரு பிரச்சனை. ட்ரம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த 2 நடந்த மிகப்பெரிய ஒரு 2 மாகாணத்துல அவருக்கு ஏற்பட்ட ஒரு தோல்வி வந்து ஒரு பிரச்சனையாக நம்ம பாக்குறோம். அது இல்லாம இன்னொரு பெரிய பிரச்சனை அவருக்கு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் ட்ரம்பினுடைய வரி விதிப்புக்கு வந்து அதிகாரம் வந்து எக்ஸீட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அந்த அதிகாரத்தை தாண்டி அதிகமா அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் மேல ஒரு கேஸை போட்டிருக்காங்க. அமெரிக்க தேர்தல் முடிவு ஒரு பக்கம் இருக்கும்போது ட்ரம்ப் நிர்வாகத்தினுடைய பொருளாதாரத்தின் அடித்தளமே வந்து இன்னைக்கு ஆட்டங்கான்ற மாதிரி ஒரு விஷயம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. நவம்பர் 5, 2025 அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் ட்ரம்ப்னுடைய டாரிஃப் குறித்து ஒரு முக்கிய வழக்கு வந்து விசாரணைக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன சவால்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ட்ரம்ப் பல நாடுகள் மீது வந்து, அதாவது குறிப்பா இந்தியா, சீனா, மெக்சிகோ, கனடா இந்த மாதிரி நாடுகள் மீது வந்து பாத்தீங்கன்னா அவசர சட்டத்தினுடைய, அதாவது இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வச்சிருக்காங்க. அதை பயன்படுத்தி பெரிய அளவிலான இறக்குமதி வரிகளை வந்துட்டு அவர் விதிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அவர் உலகம் முழுக்க எல்லா நாடுக்கும் வரியை வந்து போட்டாரு அந்த ஆக்டை பயன்படுத்தி. அவங்க நாட்டில் வரி போகணும்னா அவருக்குன்னு ஒரு பவர் இருக்கு, அதை யூஸ் பண்ணி அவர் போட்டார். இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் மற்றும் வர்த்தக அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த IEPA அப்படின்ற அவசர சட்டம் இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்துட்டு வரி விதிக்க அதிபருக்கு எந்த ஒரு அதிகாரத்தையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாதிடுறாங்க. வரி விதிக்கும் அதிகாரம் காங்கிரஸுக்கு மட்டும்தான் இருக்கு. அதாவது அந்த கமிட்டி தான், அதாவது பார்லிமெண்ட் தான், நம்ம எப்படி பார்லிமெண்ட் வச்சுக்கிறோமோ அதுதான் அவங்க காங்கிரஸ் சொல்லுவாங்க. எல்லா கட்சிகளும் சேர்ந்து தான் அவங்க கையெழுத்து போட்டு தான் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியும். இது தன்னிச்சையா ஒரு அதிபர் வந்து எடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. விசாரணையோட தாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விசாரணையை வந்து ட்ரம்புக்கு அகைன்ஸ்டா நடந்துச்சுன்னா $1 பில்லியன் அளவுக்கான இழப்பு ஏற்படும் சொல்லப்படுது. உச்சநீதிமன்றம் ட்ரம்புக்கு எதிராக தீர்ப்பளிச்சது அப்படின்னா தற்போது வசூலிக்கப்பட்ட பில்லியன் கணக்கான டாலர் வரிகளை வந்து திரும்ப பெற வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வர்த்தக கொள்கையில மாற்றமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ட்ரம்பினுடைய நிர்வாகம் பல நாடுகளினுடைய, அதாவது ஐரோப்பிய யூனியன் ஆகட்டும், ஜப்பான் ஆகட்டும், தென்கொரியா ஆகட்டும், இந்தியா ஆகட்டும், சைனா ஆகட்டும் போன்ற செய்த வர்த்தக ஒப்பந்தங்கள் அனைத்தும் வந்து இந்த வரி அச்சுறுத்தலினுடைய அடிப்படையிலே வந்துட்டு செய்யப்பட்டவை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்தியா கிடையாது, ஆக்சுவலி நம்ம இன்னும் எதுவும் சைன் பண்ணல, பட் மற்ற நாடுகள் எல்லாமே சைன் பண்ணியிருக்காங்க. இந்த வரியை வந்து சொல்லி மிரட்டி தான் சைன் வாங்கியிருக்காரு. இதுக்கு அகேன்ஸ்டா ஒரு விஷயம் வந்து போச்சுன்னா அந்த சைனுமே வந்து அந்த எல்லாமே வந்து இன்வாலிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அது பார்த்தீங்கன்னா உலகளாவிய சந்தையில ஏற்படக்கூடிய ஒரு தாக்கம். இந்த தீர்ப்பு வந்து அமெரிக்காவுடைய எதிர்காலத்து வர்த்தக கொள்கைகள் மட்டும் இல்லாம உலகளாவிய விநியோக சங்கிலி, அதாவது சப்ளை செயினையும் வந்து மட்டும் சந்தைகளுடைய பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா, ஏன்னா அமெரிக்கா வந்து மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் பவர். அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது உலகத்துல வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ட்ரம்போட நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். வரி விதிக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்னாக்கா அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்புக்கு இது ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு வந்து அவர் ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காரு. இந்த உச்சநீதிமன்றம் விசாரணை வந்து பாத்தீங்கன்னா பல மாதமா வந்து நீடிக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வந்த வாதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, அமெரிக்காவுடைய எதிர்கால அரசியல் மற்றும் பொருளாதாரத்தின் திசையை வந்து தீர்மானிக்கிறதுக்கான இந்த வழக்கு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த தீர்ப்பு எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் வந்து ட்ரம்பினுடைய விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ட்ரம்ப் இதுக்கு எதனா மாற்று ஏற்பாடு வச்சிருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மாதிரி அவர் எதுவுமே சொல்லலை இப்போ வரைக்கும். அதனால அது எந்த அளவுக்கு வந்து சாத்தியம் அப்படின்னு தெரியல. இந்த 2 விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவருடைய அதாவது ஓன் பீப்புளே ட்ரம்பினுடைய பாலிசி அகேன்ஸ்டா இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அமெரிக்கா வந்து அது அமெரிக்கா மட்டும் கிடையாது, உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய, இப்ப பிடிச்சிருக்கிற மாதிரி வேற மாதிரி தான் பிடிச்சிருக்கு. பட் ஏற்கனவே வந்து ஒரு பில்லர் மாதிரி தான் அது இருந்தது. அமெரிக்காவை சார்ந்து தான் நிறைய நாடுகள் வந்து இருந்தது நிறைய விஷயங்களுக்காக. இன்னைக்கு அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கொள்கையை கொண்டு வந்து எல்லா நாட்டு மேலேயும் வந்து டாரிஃபை போட்டு பிரச்சனையா பண்ணி டிமாண்ட் பண்ணி மிரட்டி அடிப்போம் உதைப்போம் குத்துவான்னு சொல்லி, இல்லைன்னா வந்துட்டு அவரை பெருமையா பேசினா அவங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து அமெரிக்காவுடைய பேரையே வந்து கெடுத்தான் வச்சிருக்காப்ல ட்ரம்ப் அப்படின்னு தான் வந்து பாக்குறோம். அதனுடைய விளைவா தான் அவர் மேல கேஸை போட்டிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க டேரிஃப்க்கு அண்ட் 2 இடத்துல, அதாவது முக்கியமான 2 மாகாணங்கள்ல படுதோல்வி அடைஞ்சிருக்கு அவரோட கட்சி. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் வந்து ட்ரம்போடைய இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நான் நம்புறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய், ஜெய் ஹிந்த்.